السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கிருபையினால் ஏறத்தாழ 19 நோன்புகளை நோற்றவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காகவும் அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற மற்றொரு நோக்கத்திற்காகவும் நாம் எதை அறிந்து கொண்டோமோ அதை நம்மால் முடிந்த அளவுக்கு பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற இன்னொரு நோக்கத்திற்காகவும் எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் நிச்சயமாக திரும்பி செல்ல இருக்கின்ற மன்னரை வாழ்க்கையிலையும் அதன் பின்னாக மறுமையுடைய வாழ்க்கையிலையும் அல்லாஹுடைய அன்பையும் அவனுடைய கருணையையும் இன்னும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய நல்ல அடியார்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய சொர்க்கத்தையும் பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காக ஒவ்வொரு லொஹர் தொழுகைக்கு பிறகும் நடத்தப்படக்கூடிய இந்த மிஷ்காத் வகுப்பிலே நாமெல்லாம் தற்பொழுது பங்கெடுத்திருக்கின்றோம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த வல்ல நாயன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் என்று அல்லாஹ்வை போற்றி போந்தவனாக இந்த சிறிய உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, கடந்த மிஷ்காத் வகுப்புடைய தொடர்ச்சியாக ஒரு 3 செய்திகள் பார்ப்போம் என்று சொல்லியிருந்தோம். அதில் 2 செய்தி பார்த்தோம். அதில் மிச்சமாக இருக்கக்கூடிய ஒரு செய்தியை இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தன்னுடைய தோழர்களிடத்தில் எந்த அளவுக்கு அவர்கள் நடந்து கொண்டார்கள், சக தோழர்களோடு சகஜமாக எப்படி பழகினார்கள் என்ற செய்தியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இத்தனைக்கும் அவர்கள் ஆன்மீகத்துடைய தலைவர், ஆட்சி தளபதி, இப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பதவிகளை கொண்ட அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். ஆனாலும் தன்னை சக தோழர்களோடு விட்டு அவங்க என்றைக்குமே என்ன செய்யல, பிரித்து காட்டினது கிடையாது, கண்டும் காணாமல் போனது கிடையாது. அதாவது அறிமுகமே இல்லாத பிரபல்யமே இல்லாத ஒரு நபராக இருந்தால் கூட அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவங்கள்டையும் போய் பேசுவாங்க, வாலண்டியராக போய் பேசுவாங்க, அவர்களுடைய குடும்பத்துடைய விஷயத்தெல்லாம் கேட்டுக்குவாங்க. இது மாதிரியான ஒரு தன்மையில தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, தங்களுடைய குணநலன்களை வெளிப்படுத்தினார்கள். அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு செய்தி இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். அது புகாரியில் பல ரிவாயத்தில் வருது, பல எண்களில் அது வருது. 2097, 2309, 2861, 2967, 5245, அதே மாதிரி 5247, 5667, இத்தனை இலக்கங்களில் இந்த செய்தி வந்திருக்கு. முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியாக இருக்குது. இதில் என்ன பார்க்கணும்னு சொன்னால், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு போர் ஒன்று முடிச்சுட்டு திரும்பி வராங்க. ஒரு போரில் கலந்து கொண்டு திரும்பி வரப்போது இந்த சம்பவம் நடக்குது. இந்த செய்தியை அறிவிக்கிறதும் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜாபிர் பின் அப்துல்லா என்று சொல்லக்கூடிய சஹாபி. அவர் தான் இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. அவர் தான் இந்த செய்தியில் முழுமையாக சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களும் என்ன செய்கிறாங்க, ஒட்டகத்தில் போயிட்டு இருக்கிறாங்க. ஜாபிர் அவங்களும் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் போரை முடிச்சுட்டு வராங்க. அவங்க ஒரு இளைஞர், பெரிய நபர்லாம் கிடையாது, இளைஞராக இருக்கிறாங்க. அப்போ அவர் போகக்கூடிய நேரத்தை அவருடைய ஒட்டகம் கொஞ்சம் சண்டித்தனம் பண்ணுது. சண்டித்தனம் பண்ணி அது பயணிப்பதற்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க, இவருக்கு முன்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. முன்னாடி போன ரசூலுல்லாஹ் இவரை பார்க்குறாங்க. பார்த்துட்டு திரும்ப இவரை நோக்கி வராங்க. இவர் நோக்கி ஜாபிரா அப்படின்னு கேட்குறாங்க. இப்படியே கேட்குறான், ஜாபிரா அப்படின்னு. ஆமாம், யார சொல்கிறதா, ஜாபிரா தானா, என்னாச்சு, என்ன பிரச்சனை, ஒட்டகம் சண்டித்தனம் பண்ணுது, ஒழுங்காக பயணிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அப்போ ரசூலுல்லாஹ் என்ன பண்ணியிருக்கலான்னு சொன்னால், வேறு ஒரு நபி தோழர் சொல்லி இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். இவர்களே வாலண்டியராக என்ன செய்கிறாங்க, முதல்ல கேட்குறாங்க. ஒரு பிரச்சனையில் இருக்கிறாங்க, அவங்க பாட்டுக்கு போயிருக்கலாம் தான், அவங்க தான் தளபதி. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க, பின்னாடி ஜாபிரான்னு கேட்குறாங்க, என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி பிரச்சனை, சரிவா பிரச்சனை இல்லை, நான் போயிட்டுருக்கேன்னு போயிருக்கலாம். என்ன பண்ணுறாங்க, ரசூலுல்லாஹ் தன்னுடைய வாகனத்திலேருந்து இறங்குறாங்க. இறங்கி ஒரு குச்சியை வச்சு என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஒட்டகத்தை குத்துறாங்க. எப்படி அதை எப்படி சரி செய்யுதுன்னு ரசூலுல்லாஹ்க்கு தெரியுது. அப்போ குத்துன ஒன்று என்ன பண்ணுறாங்க, இப்போ நீ ஏறு ஜாபிர் அப்படிங்கிறான்.
உடனே ஜாபீர் என்ன பண்ணுறாங்கன்னா உடனே ஏறுறாங்க. ஒட்டகம் சூப்பராக போகுது. எந்த அளவுக்கு சூப்பராக போகுதுன்னா ரசூலுல்லாஹ் விட முந்துது. ரசூலுல்லாஹ் பின்ன அவங்களும் ஏறி வந்துட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் முந்துதுங்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாரு, ஜாபீர் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் கட்டுப்படுத்துறாரு. கட்டுப்படுத்திக்கிட்டு ரசூலுல்லாஹ்வோட அப்படியே பயணிக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் அப்படியே வரும்பொழுதே கேட்குறான், ஜாபீர் கேட்குறாங்க, என்ன ஜாபீரே குடும்ப சூழலாம் எப்படி போயிட்டு இருக்குது, இளைஞராக இருக்கிறிய, திருமணம்லாம் முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு பக்குவம் பாருங்களேன். அப்போ ஜாபீர் சொல்லுவாங்க, ஆமா ரசூலுல்லாஹ் எனக்கு திருமணம் ஆயிட்டு அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் அடுத்தது கேட்குறாங்க, கன்னி பெண்ணை முடிச்சியா இல்லை விதவை பெண்ணை முடிச்சியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஜாபீர் சொல்கிறாங்க, யார ரசூலுல்லாஹ் முடிச்சதை விதவை பெண்ணை தான் முடிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏன்ப்பா நீ இளைஞராக இருக்கிறியப்பா, ஒரு கன்னி பெண்ணை முடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ். உடனே அவர் சொல்கிறாங்க, யார ரசூலுல்லாஹ் என் குடும்பத்தை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே அப்படிங்கிறாங்க. என் குடும்பத்தை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமே, எங்கள் வாப்பா போரில் கலந்து மூத்தாயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய சகோதரிகள் வேறு இருக்கிறாங்க. எங்கள் வாப்பா என்னை விட்டுட்டு போகும்பொழுது எனக்கு கீழே நிறைய சகோதரிகள் இருக்கிறாங்க. அந்த சைதில் சரியாக தெரியல, 9 சகோதரிங்கிற மாதிரி வருது, 9ஓ 8ஓங்கிற மாதிரி வருது. அப்போ இத்தனை சகோதரிகள் இருக்கிறாங்க. அப்போ நானும் எனக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு கன்னி பெண்ணை முடிச்சுன்னு சொன்னால் அந்த சகோதரிகளோடு சேர்ந்து அவங்களும் என்ன செஞ்சிருவாங்க, விளையாடுற மாதிரி இருந்திருக்கும். என்னுடைய சகோதரிகளை கவனிக்கணுமா இல்லையா, அந்த பிள்ளைங்களையும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல முதிர்ச்சி பெற்ற ஒரு பெண்ணை முடிச்சாதான் என்னுடைய சகோதரிகளை பார்க்க முடியுங்கிறதுக்காகவே நான் என்ன பண்ணுறேன், விதவையத்தான் முடிச்ச யார ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே நீ செஞ்சது சரிதான் அப்படின்ற மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இந்த செய்தியில் நிறைய நமக்கு கிடைக்குது. இந்த செய்தியில் ஏராளமான விஷயங்கள் நமக்கு கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய குணநலன்கள் நமக்கு வெளிப்படுது. அதே மாதிரி ஜாபீர் தன்னுடைய குடும்பத்துக்காக என்ன பண்ணுறாரு, தியாகம் பண்ணுறாரு. தன்னுடைய சகோதரிகளுக்காக தன்னுடைய குடும்பத்தை ரன் பண்ணணும், மெயின்டைன் பண்ணணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு, விதவை பெண்ணா பார்த்து முடிக்கிறாங்க. இன்னைக்கு அப்படிலாம் நம்ம பார்க்க முடியுதா? இளைஞர்கள் இருந்தாலும் வச்சுங்களேன், எப்படி முடிக்கிறாங்க, மார்க்கப்பட்டே பார்க்க மாட்டேங்கிறாங்க. மார்க்கப்பட்டுலாம் ரெண்டாவது தான். முதல்ல என்ன பண்ணுறாங்க, அழகா இருக்காங்களா, நம்மளை விட வயசு குறைவாக இருக்கிறாங்களா, ஃபேமிலி பேக்ரவுண்டில் வெயிட்டாக இருக்கா, இதைத்தான் இன்னைக்கு பார்க்குறாங்க. ஆனால் அன்றைய சஹாபாக்கள் பாருங்க, சுப்ஹானல்லாஹ், மார்க்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, குடும்பத்தை ரன் பண்ணணுங்கிறதுக்கு என்ன செய்யறாங்க, முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதனால தான் ரசூலுல்லாஹ் ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, ஒரு பெண் 4 காரணத்திற்காக மனம் முடிக்கப்படுகிறாள். என்ன காரணம்லாம், அழகுக்காக, தீனுக்காக, பொருளாதாரத்துக்காக, கோத்திரத்தை குடும்ப பாரம்பரியத்துக்காக. ஒன்று காசுக்காக, நல்ல வெயிட்டாக இருக்கிறாங்களா அப்படிங்க பார்க்கறதுக்காக முடிக்கப்படுறாங்க. 2வது அழகா இருக்கிறாங்களா அப்படிங்கிறதுக்காக முடிக்கப்படுறாங்க. 3வது நல்ல ஏரியாவில் பெரிய ஃபேமஸான ஒரு கௌரவமான குடும்பமாக இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. 4வது மார்க்கப்பட்டு நல்ல ஒழுக்கமாக இருக்காங்களா, இறையச்சத்தோடு நடக்கிறாங்களா அப்படிங்கிற 4 காரணத்துக்காக முடிக்கப்படுறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் இதை சொல்லிட்டு சொல்கிறாங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, மேலே இருக்கிற 3 பார்க்காதீங்க. மேலே இருக்கிற 3மே என்றைக்குமே நிலைய கிடையாது. நல்ல ஒழுக்கம், நல்ல மார்க்கப்பட்டு, தக்குவாதாரி, அதுதான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. அதை பார்த்து நீங்கள் என்ன செய்யுங்க, முடிச்சு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வெற்றி அடைந்து கொள்ளுங்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம இதை பார்க்குறோம், மார்க்கத்தை பார்க்குறோம். ஆனால் பிரதானமாக எதை பார்க்குறாங்க, காசு, பணம், அழகு. நமக்கு அதாவது இவரே கலர் கம்மியாக தான் இருப்பார், மாப்பிள்ளையே கலர் கம்மியாக தான் இருப்பார். ஆனால் அவருக்கு பார்க்கக்கூடிய பொண்ணு எப்படி பார்ப்பாங்க, வெள்ளையாக இருக்கணும், கொஞ்சம் மாநிலமாக இருந்தால் கூட ரிஜெக்டட் பண்ணிடுவாங்க. என்னங்க, இல்லை கலர் கம்மி, உங்கள் பிள்ளை எப்படி இருக்கான், எங்கள் பிள்ளைன்னா சைனாக்கார மாதிரியா ஜப்பாக்கார மாதிரியா இருக்கிறான், அவரும் கலர் கம்மி தான். ஆனால் அவன் அப்படி எதிர்பார்க்குறான், சுண்டுனா ரத்தம் வரான். ஏன் பிள்ளை எதிர்பார்க்குறான், இன்னைக்கு இந்த சினிமாக்கள்லாம் பார்க்குறாங்களா இல்லையா, சினிமாக்கள்லாம் பார்த்து இந்த நடிகைலாம் பார்க்குறாங்கன்னா இதே மாதிரி நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்போ இது மாதிரியான பார்த்த வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியுமா, வெற்றி அடைய முடியாது. அழகு என்பது என்ன செய்யும், அது போயிடும். காசு பணம் நிற்காது, அதே மாதிரி கௌரவம்லாம் நிற்காது. எதுதான் நிலையா இருக்குன்னா ஒழுக்கம் தான் இருக்கும். நீ எதை பாருங்க, நல்ல தொழுவுறாங்களா, அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கிறாங்களா, மார்க்கப்பட்டோடு இருக்கிறாங்களா, நல்ல குணமுள்ள பிள்ளையா இருக்கிறாங்களா, இதை பாருங்கிறாங்க ரசூலுல்லாஹ். நம்ம என்ன செய்யறோம், அல்லாஹ் காப்பாற்ற அப்படி பார்க்க கூடாது, மேலே உள்ளதான் பார்க்காம நல்ல ஒழுக்கம், நல்ல தர்த்தீப்பு, நல்ல இறையச்சத்துடைய ஒரு பெண். ஆண்களுக்கு இதுதான், பெண்களாக இருந்தால் அவங்க ஆண்களை தேர்வு செய்யணும், இப்படிதான் தேர்வு செய்யணும். அப்போ ஜாபீர் என்ன பண்ணுறாங்க, குடும்பத்தை பராமரிப்பதற்காக அவர் ஒரு இளைஞராக இருக்கிறாரு, அவர் ஒரு இளைஞியை முடிச்சிருக்கலாம், ஆனாலும் அதை புறந்தள்ளி விட்டு நம்முடைய சகோதரிகளை கவனிக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு, அவர் இந்த திருமண விஷயத்தில் தியாகம் பண்ணுறாங்க. அப்போ இதெல்லாம் ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, கேட்டுட்டு வராங்க. கேட்டுட்டு வந்தவொடனே இப்படியே நடந்துகிட்டே இருக்கிறாங்க. கூடவே போகிறாங்க. பாருங்க, ஒரு பெரிய தலைவருங்க, சாம்ராஜ்யத்துடைய அதிபதி. இதை என்ன பார்க்கணும், சாதாரணமாக நீ கடந்து போயிடக்கூடாது. மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்துடைய அதிபதி.
இன்னைக்கு சாதாரண ஒரு பிரதமராக இருந்தால் கூட அவர் ஒரு சின்ன காரியம் மக்களோட மக்களாக இருந்தால் என்ன செய்யணும், ஓ பிரதமர் இப்படி மக்களோட மக்களாக நிற்கிறா, அது பெருசாக காட்டும். அதெல்லாம் நடிப்புக்காக தான் இருக்கும். அதெல்லாம் எதுக்காக தான் இருக்கும், எல்லாம் நடிப்புக்காக தான் இருக்கும். மக்களை ஏமாத்துறதுக்கு, அடுத்த தடவை ஓட்டு வாங்குறதுக்கு, மீண்டும் ஆட்சியில் வர்றதுக்கு நெருக்கத்தில் இது மாதிரி இந்த தொடப்பத்தெல்லாம் பிடிச்சி காட்டுவாங்க. தொடப்பத்தை போட்டு நானும் தினசி சாலையை பெருக்கிறோம் அப்படின்னு காட்டுவாங்க. இது மாதிரி ஒரு தன்மையில் உள்ளவங்க ரசூலுல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் பிராக்டிக்கல் லைஃப்ல ரசூலுல்லாஹ் அப்படியே தான் இருந்தாங்க. அப்போ சகஜமா என்ன செய்றாங்க, பேசிட்டே போறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் அவங்ககிட்ட கேட்குறாங்க, ஜாபிர் கேட்குறாங்க, ஜாபிர் இந்த ஒட்டகத்தை எனக்கு வித்துறியான்னு கேட்குறாங்க, இந்த ஒட்டகத்தை எனக்கு தந்துடுறியா அப்படிங்கிறாங்க. உடனே சரி யா ரசூலுல்லாஹ் அப்படின்றார். அவர் சொன்ன உடனே 4 தங்க காசுகளுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, பேசி முடிக்கிறாங்க. பேசி முடிச்சோன்னா ஊர் பக்கத்தில் வந்த உடனே அப்போ ஜாபிர்கிட்ட சொல்றாங்க, ஜாபிரே ஊர் பக்கத்தில் வந்துட்டு உனக்கு மகிழ்ச்சி தானே அப்படிங்கிறாங்க. புது மாப்பிள்ள வீட்டுக்கு போக போறாரு, இப்படிலாம் பேசுறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பியே, ஊர் பக்கத்தில் வந்துட்டோம் அப்படின்னு உடனே சரி நான் போறேன்ட்டு ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க, முன்னாடி போயிடுறாங்க. அப்போ மறுநாள் இவர் மறுநாள் காலையில் நினைச்சாரு ரசூலுல்லாஹ் போய் சந்திக்கிறாங்க. பள்ளியில் இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ். உடனே இவர் ஒட்டகத்தை உள்ள விட்டுட்டு போறாங்க. ரசூலுல்லாஹ் அவங்கள பார்க்குறாங்க, ஜாபிரே ஒட்டகத்தை நீ முன்னாடி விட்டுரு, ஒரு 2 ரக்காத் தொழுவு அப்படிங்கிறாங்க. அது தொழுது முடித்த உடனே பிலால்கிட்ட சொன்னாங்க ரசூலுல்லாஹ். பிலால்கிட்ட சொல்லி இவருக்கு வாங்கினாங்களே இவருக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுக்க சொல்கிறாங்க. கொடுத்துட்டு நிறைய கொடுக்குறாங்க. ஜாபிர் அப்படியே சொல்கிறாங்க, எனக்கு நிறைய தந்தாங்க ரசூலுல்லாஹ். சரி ஒட்டகத்தை கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு உடனே சரி நீ போயிட்டு வா அப்படின்ட்டு போயிடுறாங்க. போன உடனே ரசூலுல்லாஹ் ஜாபிரை கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. ஜாபிரை கூப்பிடுங்கிறாங்க. உடனே போன ஜாபிர் என்ன பண்ணுறாங்க, ரசூலுல்லாஹ் கூப்பிட்டவொன்னே வராங்க. அப்போ அவர் ஜாபிர் நினைக்கிறாரு, ஒட்டகத்தை அநேகமாக நம்மகிட்ட தான் திருப்பி தரப்போகிறாங்க போல, அது வருத்தமாக இருக்குது. அப்படி வருத்தப்பட்டுக்கிட்டே நடிச்சிட்டு வராரு. அப்போ வந்தவொடனே என்ன ரசூலுல்லாஹ் அப்படிங்கிறாங்க, ஒட்டகத்தை நீயே எடுத்துக்க அப்படிங்க. சுப்ஹானல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு மனப்பாங்கு பாருங்க. ஒட்டகத்தை நீயே வச்சுக்க, இந்த நான் கிரயமாக தந்தனா இல்லையா காசுக்கு, இதை நீயே வச்சுக்க அப்படிங்கிறாங்க. எல்லாம் ஏன்னா அவர் கஷ்டத்தில் இருக்க. ஜாபீர் கடுமையான கஷ்டம். வாப்பா போகும்போது நிறைய காசு பணத்தை கடனை விட்டுட்டு போயிருக்கிறாங்க. இளைஞர் வேற, குடும்பத்தை கவனிக்கணும், 5க்கு மேற்பட்ட நிறைய சகோதரிகள் வேற இருக்கிறாங்க, அந்த பிள்ளைங்களுக்கு திருமணம் முடிக்கணும், இதுக்கடையில நிறைய கடன் வேற. இதெல்லாம் ரசூலுல்லாஹ் கவனிக்கிறாங்க. கவனிச்சு பாருங்க, ஒரு நாட்டுடைய தளபதி எப்படி இருக்கணும், ஒரு நாட்டுடைய தலைவர் எப்படி இருக்கணும், தன்னுடைய குடிமக்களுடைய கஷ்டங்களை உணர்ந்து என்ன பண்றாங்க, ஜாபி நீ ஒட்டகத்தையும் எடுத்துக்கோ, நான் கொடுத்த காசையும் எடுத்துட்டு போயிடு, நீ சந்தோஷமா இரு அப்படிங்கிறாங்க. இதுதாங்க தலைமைத்துவம், இதுதான் பண்பு. ஆனா நம்ம நாட்டை ஆட்சி செய்ய என்ன பண்றாங்க, நம்மளைத்தான் கடங்காரனா ஆக்கி வச்சிருக்காங்க. நம்மளை என்ன செய்ய, நம்மளை கடன். அன்னைக்கு ஒவ்வொரு இந்திய குடிமகன் மேலையும் ஏராளமான கடன் தொகை இருக்குது, அப்படி ஆக்கி வச்சிருக்கிறான். நம்ம எப்படி செலுத்திட்டு இருக்கிறோம், நம்ம டைரக்டாலாம் செலுத்தல, ஒவ்வொரு பொருளுக்கும் வரி செலுத்துறோமா இல்லையா, அந்த வரி இந்த வரி போட்டு அதில் தான் நம்ம செலுத்திட்டு இருக்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளர் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடிமகன்களோடு அதே மாதிரி தன்னுடைய தொண்டர்களோடு எப்படி சகஜமா நடந்து கொண்டார் என்பதை நினைக்கிறோம் இந்த செய்தியை நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறுலாம் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே ரசூலுல்லாஹ் தேட தான் செய்யுது. ரசூலுல்லாஹ்வை பார்க்கணும். நாகூர் கூட ஒரு பாட்டு படிப்பாரு, அது பாட்டா படிதான் பெருசா தெரியல, அண்ணல் நபி பொன்முகத்தை கண்கள் தேடுது அப்படிமா. உண்மையிலேயே ரசூலுல்லாஹ் பார்க்கணும் போலதான் இருக்குது நமக்கு. இப்படிப்பட்ட ஒரு மாமனிதரை, ஒரு புனிதரை நாம் என்ன செய்யணும், இந்த உலகத்துல பார்க்கல, நாளை மறுமையில் ரசூலுல்லாஹ்வோடு இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கக்கூடிய பாக்கியம், ஏன்னா அதெல்லாம் பெரிய பாக்கியம். நபிகள் நாயகத்தோடு சொர்க்கத்தில் இருப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை. சஹாபாக்கள் அப்படி விரும்பினாங்க, அவங்க கூடவே வாழ்ந்தாங்க. வாழ்ந்தவங்களுக்கு இன்னும் என்ன ஆசை, உலகத்துல மட்டும் ரசூலுல்லாஹ்வோடு இருந்திருந்து மட்டும் போதாது, மறுமையிலே இருக்கணும்னு பிரியப்பட்டாங்க. அதுக்கு தான் ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ்வோடு ஒரு சஹாபி இரவு நேரத்தில் தங்குறாரு. சின்ன புள்ள தான், சின்ன வயசுல உள்ளவர் தான். அவர் பேரு ரபியா பின் காபு பின் அஸ்லமின் ஒரு சஹாபி, சின்ன வயசுல உள்ளவர். ரசூலுல்லாஹ்வோடு இருக்கிறாங்க. அவர் என்ன வேலை செய்வாங்கன்னா, ரசூலுல்லாஹ்வுக்கு இயற்கை தேவைக்கு ஒளி சேரத்துக்குலாம் என்ன செய்வாங்க, தண்ணி எடுத்து கொடுப்பாங்க. அது மாதிரி என்ன செய்வாங்க, ஒரு இரவுல தங்கும் போது ரசூலுல்லாஹ் தஹஜ்ஜுக்கு எழும்பி இருக்கிறாங்க. அப்போ அவர் ரசூலுல்லாஹ்வுக்கு தேவையான அந்த தண்ணியெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, அந்த சிறுவன்கிட்ட கேட்குறாங்க, எப்பா உனக்கு என்ன வேணும், ஏதாவது வேணுமா கேளு அப்படிங்கிறாங்க. உன்னை என்ன பிரியப்படுற, என்கிட்ட ஏதாவது எதிர்பார்க்கிறியா, நீ என்ன வேணாலும் கேளு நான் தரேன் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த சிறுவர் சொல்றாரு, சிறுவருக்குள்ள அந்த பண்பை பாருங்களேன். அவர் சொல்றாரு, ரசூலுல்லாஹ் நான் நாளை மறுமையில் உங்களோட இருக்கணும் அப்படிங்கிறார். மறுமையிலையும் நான் உங்களோட இருக்கணும், அதான் எனக்கு வேணும் அப்படிங்க. ரசூலுல்லாஹ் இதை எதிர்பார்க்கல, வேற ஏதாவது காசு பணத்தை ஏதாவது கேட்பாங்கிற மாதிரி நினைச்சு கேட்குறாங்க. அப்போ உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது வேணாம், வேற ஏதாவது கேளு, வேற ஏதாவது உனக்கு வேணுமான்னு கேளு. இல்லை எனக்கு இதான் வேணும் அப்படிங்கிற. எவ்வளோ பெரிய ஒரு இது பார்த்தீங்களா. இன்னைக்கு நம்ம ரசூலுல்லாஹ் பார்க்காமலேயே நம்ம பார்க்கின்றோம்னா, ரசூலுல்லாஹ்வோடு நெருங்கி பழகி ரசூலுல்லாஹ்வோடு இருந்தவங்களுக்கு ஆசையை பாருங்க. இந்த உலகத்தில் மட்டும் ரசூலுல்லாஹ்வோடு இருக்குது பெரிய விஷயம் இல்லை, மறுமையில சொர்க்கத்திலேயே அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்குங்கிற ஒரு ஆசை யாருக்கு இருக்குது,
சிறுவராக இருக்கிறவங்க கூட இருக்குது. அப்போ அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் மறுமையில உங்களோட நான் இருக்கணும், அதான் எனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. அப்பனா ரசூலுல்லாஹ் ஒரு காரியத்தை சொல்றாங்க, வேற வழியில என்னெல்லாம் கேட்டு பார்த்தோம், இவன் வேற எதையும் கேட்க மாட்டேங்கிறாரு, அப்ப இதுக்கு நான் ஒரு வழியை சொல்றேன், நீ மறுமையில என்னோட இருக்கணும்னு சொன்னா அதிகமா சுஜூது செஞ்சு எனக்கு உதவி செய்ய அப்படிங்கிறாங்க. அதிகமா என்ன செய்ய, சுஜூது செஞ்சு எனக்கு உதவி செய்ய. நீ அல்லாஹ் வணங்கினா, தொழுகையில நிறைய கவனம் செலுத்துன்னு சொன்னா மறுமையில என்னோட இருப்ப. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய வேலையே அதுதானே. ரசூலுல்லாஹ்வுடைய வேலை என்னது, அல்லாஹ் மட்டும் தான் வணங்கணுங்கிறது தான் அவங்களுடைய கான்செப்டே. நீ அல்லாஹ் மட்டும் வணங்கி உன் தலையை அல்லாஹ்வுக்கு மட்டும் சாஷ்டாங்கம் பண்ணி மறுமையில் என்னோட இருப்பா அப்படிங்கிறாங்க. உடனே இந்த சாமி நினைச்சாங்க, அதை கேட்டுக்கிட்டு அது பிரகாரம் நடக்க ஆரம்பிச்சாரா என்னன்னு தெரியல. இந்த செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இதுல நாம என்ன பார்க்கணும்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ்வோடு இருக்கணுங்க நம்ம ஆசை நமக்கு வருது. அப்ப அதுக்கு என்ன செய்யணும், நம்ம ரசூலுல்லாஹ் இந்த சாபிக்கு சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா, அது மாதிரி அல்லாஹ்வுக்காக என்ன செய்யணும், அதிகம் சுஜூத் செய்யக்கூடிய மக்களா இருக்கணும். இன்னொரு ரசூலுல்லாஹ் இன்னொரு காரணம் சொல்லி தந்தாங்க, நாளை மறுமையில் நீங்க என்னோட இருக்கணும்னு சொன்னா இன்னொரு காரியத்தை பண்ணுங்க. நான் என்ன காரியம் சொன்னா, அனாதைகளை பராமரிப்பவரும், அனாதைகளை பராமரிப்பவரும் நானும் இப்படி இருப்போம். நாங்க எப்படி இந்த ரெண்டு வரையும் சேர்த்து காட்டினாங்க, இப்படி இருப்போம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு மாமனிதரோடு நாளை மறுமையில நாம் பயணிக்க வேண்டும் என்று சொன்னால், சொர்க்கத்தில் இருக்கணும்னு சொன்னா ரசூலுல்லாஹ் சொன்ன சில கூடுதலான வழிமுறைகளை பின்பற்றி அல்லாஹ்வுடைய தூதருடைய குணாதிசயங்களை நாமும் நம்முடைய வாழ்க்கையில கடைபிடித்து மறுமையில அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கக்கூடிய இந்த பாக்கியத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தவர் அனைவர்களையும் ஆக்கி அல்புரிவான் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். இன்றைய கேள்வி ரெண்டு கேள்வி, சரியா? கவனமாக கேளுங்க, கேட்டதுக்கு அப்புறம் கை தூக்குங்க. ரசூலுல்லாஹ் வந்து ஜாபீர் அவங்களுடைய ஒட்டகத்தை விலைக்கு வாங்கினாங்க. அப்போ ஜாபீர் சொன்னாங்க, எவ்வளவுக்கு விலைக்கு வாங்கினாங்க, விலைக்கு வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்க, அந்த கிரயத்தை சொல்லணும். ரெண்டாவது ஜாபீர் அவங்களுடைய தகப்பனார் பேர் சொல்லணும். 1 2 மூசா காக்கா கை தூக்குனீங்க, ரெண்டாவது தூக்குனா நீங்கள் ஏற்கனவே பதில் சொல்லியிருக்கீங்க, ஆனால் அந்த சகோதரருக்கு வாய்ப்பு கொடுப்போம். சொல்லுங்கம்மா. 4 தங்க காசு, மாஷா அல்லாஹ். அவன் ஜாபீர் வாப்பா பேரு அது தெரியல, இருங்க. ஜாபீர் பின் என்ன சொன்னான், அப்துல்லா. என்ன செஞ்சுக்கிடலாம்? சரி, அவர் கொடுத்துருமா? சரி, அவர் முதல்ல சொன்ன 4 தங்க காசு சொன்னாங்க. சரி, அவன் ஜாபீர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அவங்களுடைய மகன் தான் ஜாபீர். அவங்க போரில் கலந்து கொண்டு வஃபாத் ஆகிட்டாங்க. இவர் என்ன செய்கிறார், போரெல்லாம் கலந்துக்கிறார். சரியா? ஜாபீர் வரலாறுலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அது இதாக இருக்கும், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ரொம்ப கஷ்டம், நெருக்கடி, கடன். வசியத்தை செஞ்சுட்டு போனாங்க. பிள்ளைகள்லாம் விட்டுட்டு போகிறோம்மா, போருக்கு போக முன்னாடி விட்டுட்டு போகிறோம் அப்படின்ட்டு போனாங்க. மாஷா அல்லாஹ். முக்கியமான அது பெரிய செய்தி. அது சொன்னால் டைம் ஆயிடுங்கிறதுக்கு நம்ம இந்த சம்பவத்தை மட்டும் எடுத்துக்கிட்டோம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க.